என் கல்யாண புடவைங்க பர்ச்சேஸ் பண்ணதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். பட் தேங்க்ஃபுல்லி நான் தப்பிச்சிட்டேன். அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த ஷாப்பில் வேலை செய்கிற அக்காவோ இல்லை அண்ணாவோ நிறையா சாரீஸ் காட்டுவாங்க. அவங்க வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக, இது உனக்கு நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை தயவு செய்து மைண்ட்லேயே எடுத்துக்காதீங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நோ சொல்லிகிட்டே இருங்க. செகண்ட் விஷயம் என்னென்னா, ஒரு சாரீ பார்க்குறோம், அங்கே எல்லோ லைட்ஸ் அண்ட் ஒயிட் லைட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதில் பார்க்குறப்போ அந்த சாரீ வேறு மாதிரி தெரியும் அண்ட் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் வெளியே போய் பார்க்குறப்போ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் வெளியே ஒன்ஸ் போய் நின்று பாருங்கள். கலர் எப்படி இருக்குது, டிசைன் எப்படி இருக்குது, டல்லாக இருக்கா, பிரைட்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னா, 1 hour or 2 hours கூட நீங்கள் ஒரு கடையில் சாரீ பார்த்துட்டீங்க அப்படின்னா, அங்கே ஒரு 10 சாரீ பார்த்துருப்பீங்க. அதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அது ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற வரைக்கும் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு கடைக்கு போங்க. ஹெசிடேட் பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. நான் பண்ணேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட் என்னை தேங்க்ஃபுல்லி எப்படியோ அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டா. அண்ட் ஸ்னேஹாலயா போய் என்னோடய ரிசப்ஷன் சாரீ நான் சூஸ் பண்ணிட்டேன்.